டு சினி மைக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, நம்ம அஜித் சாரோட ரிலீஸான படம் குட் பேட் அக்லியோட தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம அஜித் பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். அவர் பையனுக்காக கேங்கை விட்டு போயிடுறாரு, கேங்ஸ்டர் நிமிஷத்தை. இப்போ அவர் பையனுக்காக ஒரு பிரச்சனை வருது, அதுக்காக திரும்பி கேங்ஸ்டராக மாறுறாரு. இதுதான் ஒன்லைனு. இந்த படத்தில் ஸ்டோரி ஒன்றும் எதுவுமே இருக்காது, ஆனால் ஃபேன்ஸ்க்காக ஃபுல் ட்ரீட்டாக இருக்கும். அவ்வளோ செம்மையாக இருக்கும். ஒரு சீனை செதுக்கி வச்சுருக்காங்க டேரக்டர். இந்த படத்தோட டேரக்டர் நம்ம மார்க் ஆண்டனி படம் எடுத்த அதே டேரக்டர் தான், ஆதிக்கு. இதில் நிறைய பழைய சாங்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, ரீமிக்ஸ் பண்ணி. இந்த படத்தில் ஓஜி சாங்கும் சரி, காட் பிளஸ் யூ மாமி சாங், அந்த ரெண்டு சாங் தேட்டரில் பார்க்க பிளாஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு கேமியோ நல்லா இருந்துச்சு. ஆனால் மற்ற கேரக்டருக்கு இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் தந்ததில்லை. வெறும் ஏகே மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இவருக்கு மட்டும்தான் கேரக்டருக்கெல்லாம் சரியாக இருக்குது. பழைய படத்தில் இந்த படத்துக்கு எல்லா ரெஃபரன்ஸாக வச்சு தள்ளிட்டு இருக்காங்க. இன்ட்ரோலும் சரி, கிளைமேக்ஸ் சரி, இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டான சீன் சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு சீனுமே. அர்ஜுன் தாஸ் அவர் கொடுத்த ரோலை ரீட்டாக பண்ணிட்டு போயிட்டார். அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. வில்லனுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் தரனாலும் ஓகேவாக இருக்கும். ஆனால் படம் ஸ்க்ரீன் பிளேலாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 3.5 hours போகிற ஸ்பீடே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அஜித் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த படம் தான் இது. இந்த படத்துக்கு நம்ம தர ரேட்டிங் 5க்கு 3.75. தேங்க்யூ.